ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அக்ஷர அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஏப்ரல் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாதத்தில் எப்படிப்பட்ட கிரக நிலவரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷ ராசியில் சுக்கிரன் சஞ்சாரம் பண்ணுறாரு, தன்னுடைய உச்சஸ்தானத்தை விட்டு வெளியில் வந்துட்டார். மிதுன ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. ஏப்ரல் ஜூன் 1ஆம் தேதி அவனுக்கு அன்னைக்கு அவர் கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. சிம்ம ராசியில் கேது இப்போ சஞ்சாரம் பண்ணுறாரு. கும்பராசியில் புதன் ராகு செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்குது. புதன் ராகு செவ்வாய் கும்பராசியில். மீன ராசியில் சனி சூரியன் கிரகங்களின் சேர்க்கை இருக்குது. இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் 1ஆம் தேதி அன்னைக்கு. இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தா 2ஆம் தேதி ஏப்ரல் 2ஆம் தேதி அன்னைக்கு கும்பராசியில் இருக்கிற செவ்வாய் மீன ராசிக்கு பயிற்சி ஆகி சனி சூரியனோடு இணைகிறாரு. இது ஒரு காஷியஸான நேரம். நீங்கள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். உங்களுக்குன்ட்டு இல்லை, எல்லாருக்குமே. அதாவது 12 ராசியில் பிறந்தவாளும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம். பொதுவாகவே நீங்கள் உலக அளவில் போர் நடக்க வருது, இல்லை ஒரு மாஸ் உயிரிழப்பு ஏற்படுறது, உலக அளவில் அரசியல் மாற்றங்கள் ஏற்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் இந்த சனி சூரியன் செவ்வாய் இது 3 சம்மந்தப்பட்டிருக்கும். இப்போது அதே மாதிரி ஒரு அமைப்பு வந்திருக்கு. சனி சூரியனோடு சேர்ந்த செவ்வாய் ஏப்ரல் 2ஆம் தேதி அன்னைக்கு பயிற்சி ஆகிறார் மீன ராசிக்கு. அதே சமயம் கும்பராசியில் இருக்கக்கூடிய புதன், இந்த புதன் ஏப்ரல் 10ஆம் தேதி அன்னைக்கு அகைன் மீனராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு. 4 கிரக சேர்க்கை. இதுக்கு சதுர் கிரக சேர்க்கைன்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரியன் ஏப்ரல் 14ஆம் தேதி வரைக்கும் அங்கே மீனராசியில் இருக்கிறதுனால இந்த சதுர் கிரக சேர்க்கை ஏப்ரல் 10, 11, 12, 13, 14ஆம் தேதி வரைக்கும் 5 நாட்கள் 4.5 நாட்கள் இந்த சதுர் கிரக சேர்க்கை இருக்கும். ஏப்ரல் 14ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு பயிற்சி ஆகி சித்திரை மாத பிறப்பை ஏற்படுத்துகின்றது. அடுத்தது இந்த மாத கடைசியில் 19ஆம் தேதி அன்னைக்கு மேஷராசியில் சூரியனோடு இருக்கக்கூடிய சுக்கிரன் 19ஆம் தேதி அன்னைக்கு ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதே சமயம் மாத கடைசின்னு சொல்லக்கூடிய 30ஆம் தேதி ஏப்ரல் 30ஆம் தேதி அன்னைக்கு மீன ராசியில் இருக்கிற தன்னுடைய நீச்சஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன் மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகி அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய சூரியனோடு இணைகிறாரு. இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தில் சந்திரன் தன்னுடைய பயணத்தை எங்கேருந்து துவக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னி ராசியிலிருந்து துவக்கிறார். கன்னி ராசியிலிருந்து தன் பயணத்தை சந்திரன் துவக்கிறாரு. ஸோ இந்த மாதம் தன்னுடைய எதிரி வீடுன்னு, அதாவது புதனுக்கு எதிரி சந்திரன், ஆனால் அந்த புதன் நீச்சமாக இருக்கார். அதனால் என்ன ஒரு அமைப்பு அப்படின்னு கேட்டால், இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே புதன் நீச்சமாகிறதுனால இந்த சந்திரன் உங்களுக்கு சில குழப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்க, உலக அளவில் குழப்பத்தை ஏற்படுத்துவார். நெருப்பு சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் எல்லாரும் எச்சரிக்கையாக இருக்கணும். இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரக நிலவரம் மற்றும் கிரக பயிற்சிகள். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள். ரிஷப ராசி நண்பர்களுக்கான ஏப்ரல் மாத ராசி பலன்கள். ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் 11ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கை, சதுர் கிரக சேர்க்கை 11ஆம் இடத்துல. இதில் ஒரு விஷயம் இருக்குது. 2ஆம் வீட்டு அதிபதி ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் புதன் எப்பொழுதெல்லாம் 3, 5, 7, 9 ஆகிய இடங்களில் சஞ்சாரம் பண்ணுறாரோ அப்போல்லாம் உங்களுக்கு பண தட்டுப்பாடு இருக்கும். இப்போ 11ஆம் இடத்துக்கு வராரு, அதனால் எங்களுக்கு நஷ்டமாகுமா, பணம் வராதான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அது மட்டும் இல்லை. ஏன் அப்படின்னா, எந்த கிரகமாக இருந்தாலும் நவகிரகமும் சரி 11ஆம் இடத்துக்கு வந்தால் உங்களுக்கு நிரந்தர வெற்றியை தரும். அதனால் புதன் மீன ராசிக்கு வராரு, அதனால் எங்களுக்கு பணத்தட்டுப்பாடு ஏற்படுமான்னு கேட்டால், வியாபாரத்தின் மூலமாக, பூர்வீக சொத்தின் மூலமாக, உடன்பிறப்புகளின் மூலமாக, இப்படி அடுத்தவங்க மூலமாக உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது கடனான்னு கேட்டால் கடன் கிடையாது. உங்களுக்கு கடன் இனிமேல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் தான் கடன் கொடுப்பீங்க. அடுத்தவங்ககிட்ட கொடுத்த கடனை வசூலிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் ஏற்படும்.
உங்களுடைய பவர் உங்கள் குடும்பத்துக்கோ உங்கள் நட்புகளுக்கோ வெளிப்படுத்தக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க. பெரிய பெரிய மனிதர்கள் அவங்கக்கிட்ட கைகட்டி சரணடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அரசியல் துறை சார்ந்தவர்கள், இந்த ரிஷபராசியில் அரசியல் துறை சார்ந்தவர்கள் பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு பதவி தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பாஜக தலைவர் அண்ணாமலை கொஞ்சம் சைட் ஸ்டெப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனால் அவருக்கு முக்கியத்துவம் குறையலை. அதே மாதிரி தான் இத்தனை நாளாக ரிஷபராசிக்கு முக்கியத்துவம் குறையாமல் இருந்தீங்க. இப்போ சைட் ஸ்டெப் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ உங்களை மெயின் ஸ்ட்ரீமுக்கு கொண்டு வரக்கூடிய நேரம் விட்டது. இதன் மூலமாக கடல் கடந்த பயணத்தின் மூலமாக உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பாற்றலின் மூலமாக குடும்ப கௌரவத்தை உயர்த்தி பெருமிதம் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். வியாபாரத்தில் அதீத லாபம் ஏற்படும். ஒரு லாபம் 2 லாபம் இல்லை, 4 விதமான லாபங்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிலம் சார்ந்த முதலீடுகள் வெற்றிகளை தரக்கூடிய வகையில் இருக்கும். அதுவும் ஏப்ரல் 14க்கு மேலே இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்க 99% சொந்த வீட்டில் தான் இருப்பாங்களே தவிர வாடகை வீட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதாவது வாடகை வீட்டில் இருக்கிறவங்க இல்லை வேறு ஏதாவது இந்த லீஸுக்கு இருக்கிறவங்க, எப்படி இருந்தாலும் சரி, போகியத்துக்கு இருக்கிறவங்க, எந்த வார்த்தையில் சொன்னாலும் சரி, சொந்த வீட்டுக்கு பயிற்சி ஆகிறதுக்கான நேரம் விட்டது. அதே சமயம் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பும் அமையக்கூடிய வகையில் இருக்குது. தசமஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறனால தொழில்துறையினர் லாபத்தை சந்திப்பார்கள். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வாக்கு வன்மை ஏற்படும். 2ஆம் இடத்துல குரு இருக்காரு. அந்த 2ஆம் வீட்டதிபதியான புதன் பரிவர்த்தனை பெறுகிறார். குரு புதன் பரிவர்த்தனையின் மூலமாக புதனுக்கு நீச்ச பங்க யோகத்தை கொடுத்து வசதி வாய்ப்புகளையும் உங்களுடைய கௌரவத்தையும் உயர்த்தக்கூடிய வகையில் இருக்குது. இந்த ராசியில் பிறந்த அனைத்து பிரிவினருக்கும் 10ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி இல்லை, 10ஆம் தேதியிலேருந்து இந்த மாத கடைசி 30ஆம் தேதிக்குள்ளார ஒரு பெரிய பண வருமானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பெரிய செல்வாக்குள்ள நபருடன் தொடர்பு ஏற்பட்டு அதன் மூலமாக வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் வியாபாரம் எழுச்சி ஏற்படுகின்ற வாய்ப்பும் இருக்குது. ஸோ மொத்தத்தில் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் தான் ஜாஸ்தி இருக்குது. 99% பாசிட்டிவ் இருக்குது. உங்களுக்கான சந்திராஷ்டம நாட்கள் ஏப்ரல் 8ஆம் தேதி விடியற்காலை 5:55 ஏப்ரல் 10ஆம் தேதி மாலை 6:04 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அந்த நாட்களில் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏன்னா குருவோட பார்வையில் இருக்கிறதுனால கஜகேசரி யோகம் ஏற்பட்டு குடும்பம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நன்மைகள் ஏற்படுகின்ற காலகட்டமாக இந்த சந்திராஷ்டமமே இருக்கிறதுனால இந்த மாதத்தில் உங்களுக்கு நெகட்டிவ் பலன்கள் இல்லை. உங்களுக்கான பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஸ்கந்த குரு கவச்சம் மற்றும் சுப்பிரமணிய புஜங்கத்தை தினமும் பாராயணம் செய்து வாருங்கள். ஸ்கந்த குரு கவச்சம் அதை சொல்லுங்கள், முருகனே உங்களுக்கு கூட இருப்பார். இந்த ஏப்ரல் மாத ராசி பலன்களில் உங்களுக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செவ்வனே செய்து வாருங்கள். வரக்கூடிய பாதிப்புகள் சங்கடங்களிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு இது ஒரு அரணாக உங்களை காப்பாற்றும். அதே சமயம் உங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ளணும். ஏன்னா இது பொதுவான கோச்சார பலன்கள், ராசிக்கு தான் சொல்கிறோம். ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் லக்னம்னு இருக்கும், அந்த லக்னத்தை பேஸ் பண்ணி பலன்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி எண்களில் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது தொலைபேசி மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதற்கு கட்டணம் உண்டு. இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களும் கஷ்டங்களிலிருந்து விடுதலையும் கிடைக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.